சூதாட்ட மண்டபத்துல தான் ஒரு அடிமை இல்லைன்னு கிருஷ்ணர் உதவியோட திரௌபதி நிரூபிச்சா. அத பார்த்து பயந்து போன திருதராஷ்டிரன் திரௌபதியோட சபதத்தால ஆடி போயிட்டாரு. தன்னை மடியில உட்கார சொன்ன துரியனோட தொடையை கிழிச்சு அவனை கொன்னு அந்த ரத்தத்தை தலையில தடவிதான் தான் முடிவேங்கிறது தான் அந்த சபதம். இதை கேட்டு நடுங்கின அரசன் திரௌபதி கோபத்தை தணிக்க அவளுடைய 5 கணவன்களையும் விடுதலை செய்யறேன்னு சொன்னாரு. ஆனா இதற்கு சகுனியும் துரியனும் ஒத்துக்கல. இவங்களை காப்பாற்ற இப்ப 2 நிபந்தனைகளோட திரௌபதி சூதாடுறா. 2 முறை மட்டும்தான் அந்த பகடைகள் உருட்டப்படணும்ங்கிறதும் அவ தன் கால்களால தான் அந்த பகடைகளை உருட்டுவாங்கிறதும் தான் அந்த நிபந்தனைகள். முதல் முறை உருட்டிய பகடை திருதராஷ்டிரன் காலடியில போய் விழுந்தது. இத பார்த்து அதிர்ச்சியான சகுனியிடம் என்ன குளவி செத்து போச்சான்னு திரௌபதி கேட்டா. அதாவது ஒரு குளவி அந்த பகடைக்குள்ள இருந்துச்சு. அதுதான் சகுனி ஆட்டின ஆட்டத்துக்கெல்லாம் காரணம். 2ஆம் முறை வெள்ளையா இருந்த பகடை சாம்பல் நிறமா மாறிடுச்சு. சகுனி அப்பாவோட சக்தியும் அந்த பகடையை விட்டு வெளியே போயிட்டு 2 முறை ஜெயிச்சதால அவளுடைய கணவன்களை விடுதலை செய்து எல்லாரும் வனவாசம் போயிட்டாங்க.